நித்யா சீக்கிரமாமா கஸ்டமர் வந்துட போறாங்க. ஐயோ அது சொல்றத பார்த்தா எனக்கே சாப்பிடலாம் போல தோணுது. ஏமா எங்கம்மா இருக்கிற? சிக்கன் சூப்பு தொக்காயிடும் போலுது. என்னம்மா எவ்வளவு லேட் பண்ற? எதுப்பா கத்துற நீ இப்போ? அங்க வந்து பாரு. என்ன சிக்கன் சுண்டி போச்சு. சிக்கனா? எங்கப்பா கடாயே? ஏமா அங்க பாருமா, நாய் நக்கிது பாருமா. பாருமா 500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தம்மா. நாட்டு கோழிக்காலா வாங்கிட்டு வந்தம்மா சூப்புக்காக. அப்படியே நாய் தூக்கி வச்சு துண்டு போட்டாமா. உன்னையாவா அடுப்பு போட்டு வர சொன்னா? நான் வச்சு பொறுமையா சாப்பிடலான்னு பார்த்தா பாரு ஃபுல்லா வயிச்சு நக்கிட்டு போச்சு. அப்பா நல்ல வேலை, நாய் நக்கிட்டு போச்சு. நம்ம தப்பிச்சோம். 50 ரூபாய்க்கு கறி வாங்கிட்டு வந்துட்டு 500 ரூபான்னு சொல்லி புளி விட்டோம். பரவாயில்ல விடு. அப்புறம் ஏன் தூக்குனா குறி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிற? சரி வா பஜ்ஜி ஆச்சு, என்ன 1 ரூபாய் கிடைக்குதா பாப்போம். கட்டிங்க தேத்தலான்னு பார்த்தா 1 ரூபாய் தான் கிடைக்கின்ற. அதில் ஊறுகாய் கூட வாங்க முடியாது. சரி சரி பஜ்ஜியானா போடுமா. எங்க வச்சாலும் சுடு. மாப்பிள்ள தனியா போனா எப்படி இருந்தாலும் உததான். மாப்பிள்ளை கூட போனா துணைக்கு ஆச்சு. வேட்டி கட்டிக்கிற எங்க போறேன்? சூப்பு கடைக்கு. சூப்புன்னு அன்னைக்கு மாதிரி ஆப்பு வச்சு விட்றாதரா. ஏய் அன்னைக்கு வேற நீ சூப்பு கடையில சூப்பர் ஃபிகர். நீ அதுலயே இரு. ஒன்று பஜ்ஜி மாவு கலக்கிறதே தனி ஸ்டைல் தான். ஆமா இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல உட்காந்து நான் கையெழுத்து போட்டுங்கிறேன். ஸ்டைலு படிக்கிற வயசுல என்ன வேலைக்கு அனுப்பிச்சுட்டேன். இப்ப நல்ல பஜ்ஜி கடை போட்டு நல்ல வியாபாரத்து நல்லா நீ குடிச்சுன்னு உட்காந்து. நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அதே சொல்லிச்சா. கட்டிங்க தேத்த முடியுமா முடியாதா? பேபிக்கு முடியாதா? பார்த்துருவான். அம்மா என்ன காயற வாசனை வருது பாரு. சீக்கிரமா போடு. போடுறேன். பஜ்ஜி வாங்க வாங்க பஜ்ஜி. ஏமா கத்தி கிடக்குற? நம்ம தெருவில் விற்கிறேன். நம்ம கஷ்டப்படலாம் வருவாங்க இது. ஆமாமா தெரியாம கத்திட்டேன். பஜ்ஜி பச்சா எப்படி சமோசா மாதிரி உப்பி வந்துக்குது. அதே சமோசா மாதிரி உப்பு வந்துக்குதா? பஜ்ஜி தான்ப்பா உப்பா. தெரியலன்னா ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு வாய் மூடின்னு உட்காரு. மாமா பஜ்ஜி வாங்கி கொடு மாமா. பச்சா நேற்று தான் பீச்சுக்கிட்ட போனா 5000 ரூபாய் செலவு வச்சுங்க. பஜ்ஜி கடை தானே 50 ரூபாய் முடிச்சிடலாம். சரி வாங்க வாங்கி கொடுக்குறேன். யோ தள்ளியா குழந்தைங்க பஜ்ஜி கேக்குது. அம்மா ஆளுக்கு 2 பஜ்ஜி கொடுமா. வரேன்ப்பா. யாருறாவா 2 குழந்தைங்க தூக்கி எரு மாடு மாதிரி நம்மள தள்ளி விட்டு போதே. பஜ்ஜி கடை யாருன்னு தெரியுமா உனக்கு? எந்த ஆளுக்கு எத்தனை பஜ்ஜி வேணும்? எனக்கு 2 தாங்க, என் அக்காக்கு ஒரு 3 தாங்க. எங்க மாமா பாவம் அவங்களுக்கு 1 தாங்க. ஏன் எனக்கு ஒண்ணு? மாமா நீ குண்டா இருக்க, உனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, நீ ஒண்ணே சாப்பிடு. இது நான் சின்னதா இருக்கிற மாதிரி நம்மள சொல்லிட்டா. என்னம்மா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. நான் ஒன்னு எடுத்துட்டுமா? நல்லா பெத்து ஆமாக்கா. டேய் சீக்கிரம் நடுங்கடா, வெயில் அடிக்குது, வீட்டுக்கு போலாம். யாரா? அங்க பாரு மாமா, அந்த முட்டமணி. இதுங்களா? எப்படி அசிங்க போட்டுச்சு? நம்ம அவ்வளோ பஜ்ஜி சாப்பிடுறோம். நீங்க பாரு நம்ம அவங்கள அசிங்க போட்டோம். வாங்க போலாம். யோ வலி ஓடியா காடையான நீ. ஏய் என்னடா ஆளாளுக்கு என்ன தள்ளி விளையாடுறீங்க? நீங்க தள்ளி விளையாடுறதுக்கு நானா தள்ளு வண்டியாடா? அங்க பாரு அந்த பொண்ணு பையனும் சின்ன பையனும் வந்திருக்காங்க. ஆமா நீ அந்த சொத்த பழம் கரப்பழம் வந்துக்குடி. ஐயோ இதுக்கு பேசத்த பார்த்தா நம்மள வம்புல மாட்டி விட்டு போடுங்க. ஏய் கம்முன்னு இருங்க, எதுக்கு வம்பு வலிச்சீங்க நீங்க? அம்மா அவங்கள பார்த்து நீ ஏன் பயப்படுற? அவங்க கடக்குறாங்க டம்மி பீஸ். கரெக்டா சொன்னடி. மீச முழிக்காத பசங்க. மீச முழிக்காத பசங்களா? மாச்சா யார சொல்றா? ஏய் உங்களை தான்டா சொல்லுது, ஒடுக்கு பசங்களா. மூக்கு கீழ தொட்டு பாருங்கடா. யோ மாமா அதுல மூளை நிறைய வேலை. மீச முழிக்கல மீச முழிக்கல ஐயோ வம்புல மாட்டி விட்டுறோம் பழுங்க. ரொம்ப சிரிக்காதீங்க, உங்களுக்கு தான் மீச முழிக்கல. மாமா எங்க மீசைய பத்தி பேசுதுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கே மீச இல்ல. மீச முழிக்கல. அருவிகட்ட முண்டங்களா நான் ஃப்ரெண்ட். ரொம்ப பேசுறீங்க. டேய் கம்முனு இரு. சண்டை போட வந்தியா பஜ்ஜி தின வந்தியா? பஜ்ஜி சாப்பிட தான் வந்தோம். அப்ப வாங்கடா வாங்கி தரேன். ஏக்கா ஆளுக்கு ஒரு பஜ்ஜி கொடுக்கா. ஒரு பஜ்ஜா? அம்சே நிறுத்து. அக்கா
எத்தனை பஜ்ஜி சாப்பிட்டாங்க அதோட டபுள் மடங்கா எங்களுக்கு கொடுங்க. ஏப்பா அது 3 5 பஜ்ஜி சாப்பிடுங்க, உங்களுக்கு 10 பஜ்ஜி எடுத்துறேன். இவன் நான் திரும்பி சாப்பிட்றான். இந்த குள்ளானும் சுல்லானும் நிறைய வாங்கிட்டீங்கறாங்க. அதனால நம்மளும் நிறைய வாங்கிட்டீங்களா? நம்ம யாருன்னு காமிக்கிற நேரம் வந்துச்சு. வாடி போடா மாம்சே வா. ஐயோ 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துவே கதையை முடிக்கலான்னு பார்த்தா இதுங்க 1000 ரூபாய்க்கு செலவு வச்சிரும் பழகுது. நம்மளுடைய வேகமாக்குதுங்களா? அப்போ ஒன்று துண்டு அம்மா வியாபாரம் ஆகுதா? ஏமா அப்பாவுக்கு எதுனா கிடைக்குமா? எடுத்து சாப்பிடுங்க 2 பஜ்ஜி நம்ம கடை தானே. இல்லம்மா பாட்டி. பாக்கி இல்ல, பால் டாயில் தான் உனக்கு. ஐயோ பால் டாயிலா? நீங்க மட்டும் தான் சாப்பிடுங்களா? நாங்க சாப்பிட கூடாதுடா. அரிஷே சாப்பிடுறா. அம்மா அங்க பாருமா பஜ்ஜி கேக்குறாங்க, மக்கு மாதிரி உக்காந்துக்கிறா. என்னடா எத்தனை பஜ்ஜி? வேணாடா. யூரியா கப்புதாரே. ஏப்பா சீக்கிரம் வா. ஏய் கூட்டமா இருக்குது. இருக்கட்டும் உனக்குண்ணா. கூட்டத்துல அடி திங்கிறது நான் தான். அடி வாங்கி வச்சுட்டு நீ ஓடிடுவ. அப்படியா? இரு அவனப்பா. ஐயோ இவனை துண்டத்தை பார்த்தா போக மாட்டான் நம்மளுக்கு. எங்களுக்கு பஜ்ஜி போதும், இந்தாங்க தட்டு. தம்பி 150 ரூபா ஆச்சு, காசு கொடு. நானா சாப்பிட்டேன், சாப்பிடுங்கிட்ட கேளுங்க. ஏ பாப்பாங்களா சாப்பிட்டு காசு கொடுங்க. கார்டிங் கிட்ட காசு கேட்டா போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ சின்ன பசங்க சரியான சில்லுண்ட இருக்குது. ஏமாத்திட்டு போயிடுச்சுங்க. அக்கா எவ்வளோக்கா? 150 ரூபா. மனுஷே காசு கொடுக்காத. அவங்க மட்டும் காசு கொடுக்காம போவாங்க, நம்ம காசு கொடுக்கணுமா? வா மாம்சே. ஏய் எப்பவுமே சாப்பிட்டதுக்கு காசு தரணும்டா. அப்ப அவங்க தானே சாப்பிட்டாங்க, அவங்க ஏன் தரலாம்? சரி வா போ. நீ சாப்பிட்டு காசு கொடுத்துருப்பாங்க, அது குவாலிட்டியா ஏதோ 2 சாப்பிட்டீங்க. பண்ணுங்களா? நாங்க தான் பண்ணுவோம். அது நிமிஷ தாடி மொழியில. ஐயோ சூப்பு கடை தான் இந்த நாய் நக்கி போயிடுச்சுன்னு பார்த்தா பஜ்ஜி கடை இந்த பன்னிக்கு திண்டு போயிடுச்சுங்களே. வாடா வாடா ஆளே இல்ல போய் பாப்போம். ஐயோ இப்படி இருக்கிற பஜ்ஜி நல்லா அப்படியே புசு புசு புசுன்னு இருக்குதுடா. ஹாய் பஜ்ஜி. இது ஆயில் பஜ்ஜி இல்லடா, கருவாப்பையில ஆயில் பஜ்ஜி. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா எண்ணெயை போட்டு மூஞ்சில ஊத்திடுவேன். ஆயில் மசாஜா? தனியா பொண்ணு இவன் தற்கூரி கூட இருக்கிறான். ஏய் நீ என்னை புயல் உட்கார வைக்காம விட மாட்டேயாட்டு இருக்குது. எங்கடா வெயில காத்தே வரல, புயல் எங்க வருது? நீ வர்ற போதெல்லாம் வம்பு இழுத்துட்டே இருக்கிற. அவங்க அப்பா வந்தானா தீந்த வந்திருக்கமுன்னு. இல்ல பாத. சொன்னா கேட்க மாட்டேன், சுடிய மூஞ்சில ஊத்திட்ட கருவாப்பையில. ஏய் இன்னைக்கு நீ 7:30 பண்ணி விட்டாத. வாடா போடா. ஊத்து. வாடா. ஏய் ஊத்து.